குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு புறாவும் காகமும் பத்தின ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு புறாவும் காகமும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. காகம் எப்போதுமே எந்த முடிவை எடுத்தாலும் அவசரப்பட்டே தான் எடுக்கும். ஆனா புறா அது நமக்கு நல்லதா இல்ல கெட்டதான்னு நிதானமா யோசிச்சு தான் முடிவெடுக்கும். ஒரு நாள் காகம் புறா கிட்ட வந்து சொன்னுச்சு, நண்பா, நான் ஒரு இடத்துல நெல் குவியலை பார்த்தேன். அதுல நம்ம 2 பேருக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு இருந்துச்சு. நீ வா, நாம போய் அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு வருவோம். அப்படியா? நீ சொல்ற அளவு உணவை நான் நம்ம காட்டுல பார்த்ததே இல்லையே. நீ எங்க பார்த்த? நான் நம்ம காடு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு வீடு பக்கத்துல பார்த்தேன். நண்பா, அப்படின்னா அது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்தமானது. அவங்க வீட்டு உள்ள தானியங்கள் வைக்க இடம் இருந்தும் அதை வெளியே வச்சிருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு அது சரியா படல. நமக்கு தான் காட்டுலயே உணவு கிடைக்குதே, நாம இங்கேயே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுச்சு. நீ இப்படியே பயந்துட்டே இரு, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு காகம் பறந்து போச்சுது. அங்க போய் அந்த தானியம் மேல உட்காரவும் காகம் மேல ஒரு பெரிய வலை ஒண்ணு விழுந்துச்சு. அத கிராமத்துல இருக்கிற பொருட்களை திருடுற பறவையும் விலங்குகளையும் பிடிக்க வச்ச பொறின்னு அப்பதான் காகத்துக்கு புரியவே ஆரம்பிச்சுது. காகம் பயத்துல ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டு, புறாவும் போன நண்பனை இன்னும் காணோம அப்படின்னு அந்த காகத்தை தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு. காகம் வலையில மாட்டிட்டு இருக்கிறத பார்த்த அந்த புறா காகத்தை அந்த வலையில இருந்து கஷ்டப்பட்டு விடுவிச்சுது. அப்பந்தான் அந்த காகம் தன் தப்பையே உணர ஆரம்பிச்சுது. பாத்தீங்களா குட்டிச்சுட்டி, நாம அந்த காகம் மாதிரி இல்லாம புறா மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்ணணும். ஓகேவா? இன்னும் இதே போல நிறைய கதைகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.